ஹாய் ஹலோ. டிஎன்பிசி 2025ல இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் மேக்ஸ் மற்றும் டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஓகே, இது 30 கொஸ்டின்ஸ் மேல இருக்குது. ஓகே, 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. 2 பார்ட்டா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 எண்களின் விகிதம் 3:4, மேலும் அதன் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சிமா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 எண்களின் பெருக்கல் பலன், 2 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு ஹெச்சிஎஃப். 2 எண்களோட பெருக்கல் பலன் கொடுக்காம அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்துல கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 3 ஒரு எக்ஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர் 3 கூட ஏதோ ஒரு நம்பர் பெருக்குனா அந்த நம்பர் அந்த 2 எண்ல ஒரு எண் வரும். அதே மாதிரி 4 கூட ஒரு சேம் நம்பர், இங்க என்ன நம்பர் மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பர் இங்கேயும் வரும். மல்டிப்ளை பண்ணனா 2 எண்களின் பெருக்கல் பலன் கிடைக்கும். இதுல எல்சிஎம் தான் அவங்க கேள்வியே கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் 4ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, 4ன்னு போட்டாச்சு. இப்ப என்னன்னா இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு நம்பர் பெருக்குனாதான் அந்த நம்பர் 2 எண்களின் பெருக்கல் பலன் வரும்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் 4னா அப்ப எக்ஸோட வேல்யூ 4ஆ தான் இருக்கும். அப்போ 3 × 4 இன்ட்டு 4 × 4 ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு 4. அப்ப 12 × 16 எல்சிஎம் இந்த சைடு வச்சுக்கலாம், 4 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். 4 நாங்க 16. 12 4 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 48ன்னு வரும். அப்ப இதோட எல்சிஎம் என்னன்னு பாத்தீங்கன்னா 48. ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச் சிறிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு எண், அந்த எண் என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க. அந்த எண் எதால வகுப்படுமா? 13ஆல கரெக்டா வகுப்படும். அதே எண்ணை 14, 24, 32ஆல வகுக்கும் போது மீதி எவ்வளவு கிடைக்கும்? 6 கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு டைம் 16ஆல டிவைட் பண்ண முடியாது, 24, 32ஆல டிவைட் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா 16க்கும் 24, 32க்கு காமனா ஒரு நம்பர் எடுக்கணும்னா எல்சிஎம் எடுத்துடலாம். இப்ப எல்சிஎம் எடுப்போமா? சரி, ஓகே, 4 டைப்ல போடலாம். இங்க 4, 6, 8ன்னு வரும். மறுபடியும் 2 டேபிள்ல போடலாம். 2, 3, 4ன்னு வரும். ஓகே, மறுபடியும் 2 டேபிள் போடலாம். 1, 3, 2ன்னு சொல்லி வரும். அவ்வளவுதான். 2, 8, 8, 2, 4, 4, 12, 12 ஒரு 8, 96ன்னு சொல்லி வருது. அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 96ன்னு சொல்லி எல்சிஎம் வந்துருச்சு. ஓகே, பாருங்க. இப்ப ஆன்சர்ல இருந்து நம்ம போனா கொஞ்சம் ஈஸியா சம் முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் எடுத்துக்கலாம். 390 பை டிவைடட் வந்திருக்க அந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா, இந்த எல்சிஎம்மால நம்ம டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா நம்மளுக்கு மிச்சம் மீதி 6ன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா இது ஆன்சர் கரெக்ட். சரி, ஓகே, டிவைட் பண்ணலாம். 96 டேபிள் 390, 90னா 4ஆல போட்டு பார்க்கலாம். 24, 4 மிச்சம் 2, 36, 38. பாருங்க, 4 டைம்ஸ் வருது. 384. மீதி எவ்வளவு வருது? கழிச்சா 6ன்னு வருது. ஓகேவா? அப்ப இது டிவைட் பண்ணும்போது மீதி அவங்க கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு முறையும் டிவைட் பண்ணும்போது 6ங்கிற எண் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த சம்முக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பாத்தீங்கன்னா 390. அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா ஹெச்சிஎஃப்.
ஓகேவா? HCF எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா 23x மைனஸ் 51 சொல்லி எழுதலாமா. அப்படி எழுதுனா எக்ஸோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இந்த 2 நம்பருக்கு வந்து HCF வந்து கண்டுபிடிச்சு இந்த இடத்துல வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப 108 234க்கு HCF கண்டுபிடிக்க போறோம். 2 டேபிளே போலாம். 54 வரும். 1 மிச்சம் 1 7 17 சொல்லிட்டு வரும். ஓகே, 3 டேபிள போலாம். 1 மிச்சம்தான் 6 வருமா? 8 வரும். சாரி, 8 வரும். இத போட்டோம்னா 3 9 சொல்லி வரும். ஓகே, இப்போ அகைன் வந்து மறுபடியும் 3 டேபிள போலாம். 6 13 வரும். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. அப்ப பாருங்க, 3 9 9 18. அப்ப HCF ஓட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 18 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இதுக்கு நேரம் 18 ஈக்குவல் டு 23x மைனஸ் 51 இருக்கு. இந்த 51 இங்கிட்ட இருக்கு, இந்த பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வந்தா மைனஸா இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். 23x இருக்கும். 18ஐயும் 51ஐயும் வந்து ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்? 69 சொல்லிட்டு வரும். ஈக்குவல் டு 23x இருக்கும். எக்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சுட்டு மீதியை கொண்டு வரலாம். இங்க வந்து மல்டிப்ளேல இருக்கு, இந்த பக்கம் வரும்போது டிவைடடா மாறும். அப்ப 69/23 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வரும். இப்ப பாருங்க, 23 23 3 23 69 சொல்லிட்டு ஆன்சர் வந்துருச்சு. இப்ப எக்ஸோட விலை என்னது? 3. இப்ப ஆன்சர் ஏ தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். x கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2 மற்றும் 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர்ட் பிளஸ் 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போக்கான HCF தான் கேட்டிருக்காங்க. HCF என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல்லுறுப்புக்கோவையில இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிவைடட் மெத்தட் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுல பிக் நம்பர் பாருங்க, ஃபர்ஸ்ட் பிக் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிவைடருக்குள்ளக்க வந்து போடணும். இது பிக் நம்பர் பாருங்க எதுன்னு, இது 2x கியூப்னு இருக்கு, இது வெறும் x கியூப் இருக்கு. பிக் நம்பர் எது? இதுவாதான் இருக்கு பிக் நம்பர். இப்ப 2 அப்போ 2x கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர்டு பிளஸ் 5x மைனஸ் 3. இங்க வெளியே பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூபு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இப்ப நம்ம இந்த டிவைடட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் கியூபை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணி அடி கொடுக்கணும். அப்ப அதுக்கு என்ன நம்பர் இங்க வந்து எந்த நம்பர், ஏதாவது ஒரு நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். பண்ணாதான் வந்து 2x கியூபை வந்து நம்ம வந்து அடி கொடுக்க முடியும். அதுக்கு எந்த நம்பர் தான் யூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. 2x கியூபோட இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, எக்ஸ் கியூபு. இதை வந்து டிவைட் பண்ணுங்க. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2. அப்ப இந்த 2 வந்து மேல போட்டுருங்க. இந்த 2 வச்சு மீதி எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2 இன்ட்டு எக்ஸ் கியூப் என்ன வரும்? 2x கியூப்னு வரும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 2x ஸ்கொயர்டுன்னு சொல்லி வரும். 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2xன்னு வரும். 2 இன்ட்டு 2 பிளஸ் 4ன்னு சொல்லி வரும். இப்ப வந்து சைன் எல்லாம் மாத்தணும். பிளஸ் இது அப்ப மைனஸா மாறும். இது பிளஸ்ஸா இருக்குது, அப்ப இதுவும் மைனஸா மாறும். மைனஸா இருக்கு, இது வந்து பிளஸ்ஸா மாறும். பிளஸ்ஸா இருக்கு, மைனஸா மாறும். ஓகே, இப்ப பிளஸ் 2x கியூபும் மைனஸ் 2x கியூபும் அடி கொடுத்துரும். மீதி இருக்கிறத வந்து நம்ம எழுதலாம். மைனஸ் மைனஸ், அதனால மைனஸ் 7x ஸ்கொயர்னு வரும். பிளஸ் பிளஸ், சோ பிளஸ் 7xன்னு வரும். பிளஸ் மைனஸ் மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 7 சொல்லி வரும். இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி வந்து டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்டார்டிங் வந்து இங்க கியூப் இருக்கு, இங்க ஸ்கொயர்ல வந்துருச்சு. அப்ப இதுக்கு மேல வந்து நம்ம இதை வந்து டிவைட் பண்ண முடியாது.
இப்ப என்ன பண்ணலாம்னா அப்போ வந்து இதுல எது பெரிய பிக் நம்பர், இதுதான் வந்து பிக் நம்பர். அப்ப இது உள்ள போட்டுட்டு டிவைடடுக்குள்ள போட்டுட்டு இதை வந்து டிவைடடா வந்து வெளியே வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு முந்தி வந்து இதுல இருக்கு காமனா இருக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். இதுல வந்து -7 வந்து காமனா இருக்கு. இது பிளஸ் இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் வந்து பிளஸ். இதுல ஒரு மைனஸையும் சேர்த்து வெளியே எடுத்துடலாம். இதுல 7 இதுல 7 இதுல 7 இருக்கு. அப்போ ஒரு 7 வெளியே எடுத்துடலாம். அப்ப பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ், இதுல மைனஸ் 7 ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துட்டோம். அப்ப பிளஸ் 1 தான் இருக்கும். ஓகே பாருங்க, இப்ப இது ரெண்டுத்துல எது பிக் நம்பர்? இதுதான் வந்து பிக் நம்பர். ஓகே, பிக் நம்பர் வந்து மறுபடியும் உள்ள போட்டுக்கலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இப்ப இந்த நம்பரை வந்து வெளியே இங்க எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்குது. இப்போ அதே மாதிரிதான் போன தடவை என்ன பண்ணோமோ அதே ப்ராசஸ் தான் பண்ணோம். எக்ஸ் கியூபு பை எக்ஸ் ஸ்கொயர்டு. இது அடி கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். அப்ப எக்ஸை வச்சு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு சொல்லி வரும். ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ் இன்ட்டு பிளஸ் 1 என்ன வரும்? எக்ஸ் தான் வரும். அதுவும் பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வரும். இப்போ சைன் எல்லாத்தையும் மாத்திரலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ், இப்போ இது டிவைட் அடி போயிடும். இப்போ மீதி இருக்கிறத எழுதலாம். அப்போ இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ், அப்ப பிளஸ் 2x ஸ்கொயர்டு, இதுவும் மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் 2x பிளஸ் 2. இப்ப இதுல இது கீழே வந்து நம்மளால வந்து அடி கொடுக்க முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்கு, இந்த இடத்துலயும் வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு தான் இருக்கு. அப்போ நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்போ பிக் நம்பர் மேல எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர்டு பை இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ ஆன்சர் என்னது? 2. அப்ப பிளஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளஸ் 2 இது எல்லாத்தையும் கூடயும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, அப்ப என்ன வரும்? பிளஸ் 2x ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு வரும். 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ், இப்போ மைனஸ் 2xன்னு சொல்லி வரும். பிளஸ் 1 இன்ட்டு பிளஸ் 2, அப்ப பிளஸ் 2 தான் வரும். ஓகே, இப்ப சைன் எல்லாம் மாத்தலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் மாறிடும். இப்ப பாருங்க எல்லாமே அடி போயிடுச்சு. பாருங்க ஆன்சர் நம்மளுக்கு வந்து 0 வந்துருச்சு. இப்ப இது வந்துட்டு இது எதை இந்த கொஸ்டினுக்கு எதை ஆன்சர்னா எந்த இது வந்து டிவைடடா இருந்துச்சோ அதுதான் வந்து ஆன்சர். எது வகுத்தியா இருந்துச்சு? அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்ப ஆன்சர் வந்து ஏ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் 119 எனில் அதன் மீப்போமாவை காண்க. அதோட எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தான் வந்து கேட்டிருக்காங்க கொஸ்டின், அதுதான். சரி, ஓகே, பார்க்கலாம். இரு பகா எண்களின் பெருக்கல் பலன் கொடுத்துட்டாங்க. 2 பகா எண்கள் பாத்தீங்கன்னா பகா எண்கள் வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் வந்து டிவைட் ஆகும். அப்ப பகா எண்களோட இப்போ பகா எண்கள் 1, 3 வச்சுக்கலாம். இப்ப இதோட வந்து HCF என்னவா இருக்கும்? 1ஆதான் வந்து இருக்கும். 1வது டைப்ல தானே இது வந்து ஃபர்ஸ்ட் வகுப்படும். இப்ப HCF வந்து பகா எண்களோட HCF வந்து என்னவா இருக்கும்னா 1. அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இப்ப 2 எண்களின் பெருக்கல் பலன் x இன்ட்டு ஒய்ன்னு வச்சுக்கலாம். 2 எண்களோட பெருக்கல் பலன் இன்ட்டு LCM இன்ட்டு HCF, இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, 2 எண்களின் பெருக்கல் பலன் அவங்களே கொடுத்துட்டாங்க. 119 ஈக்குவல் டு LCM தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. LCM வச்சுக்கலாம். ஆல்ரெடி HCF நான் என்னன்னு சொன்னேன்? 1ன்னு சொன்னா பகா எண்களோட HCF என்னவாதான் இருக்கும்? 1ஆதான் இருக்கும். அப்போ ஓகே, LCM இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாம் அந்த சைடு கொண்டு வரலாம். 119/1 ஈக்குவல் டு LCM. இப்ப LCM ஓட வேல்யூ என்னது? LCM ஓட வேல்யூ 119 தான் வந்து ஆன்சர். ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 45 x⁴ மைனஸ் x⁴ மற்றும் 60 x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 2x² ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா, அதாவது LCM தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க.
அதாவது நம்மளுக்கு வந்து எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பார்க்கலாம். முதல்ல வந்து நம்பர்ஸ்க்கு வந்து முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். 45க்கும் 60க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்க, 45க்கு எல்சிஎம் எடுக்கலாம். 5 டேபிள் எடுக்கலாம். 9, 3, 3. ஓகே, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. 60க்கு எல்சிஎம் எடுக்கலாம். 60க்கு 2 டேபிள் எடுக்கலாம். 30. ஓகேவா, அகைன் 2 டேபிள், 5 டேபிள், 3. ஓகே, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்னு எழுதிக்கலாம். 45 x⁴ மைனஸ் எக்ஸ் கியூப்னு எழுதியாச்சு. 45க்கு ஆல்ரெடி வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம், அது தனியா இருக்கட்டும். ஓகே, அதை எழுதிக்கலாம். அப்போ 5 × 3 × 3 இருக்கு. பவர் x⁴ மைனஸ் x3ன்னு சொல்லி இருக்கு. இப்ப பாருங்க, இதுல வந்து எக்ஸ் கியூப் வந்து சேமா இருக்கு. அப்ப வெளியே எடுத்துடலாம். அப்ப 5 × 3 × 3 வெளியே எடுத்துட்டேன்னா, சாரி, இன்ட்டு எக்ஸ் கியூப் வெளியே எடுத்துட்டேன்னா உள்ளக்க வந்து மீதி எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி செகண்ட் இதுக்கு பண்ணணும். ஓகே, 60 x⁴ மைனஸ் 3x³ பிளஸ் 2x². ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுக்கு முதல்ல பார்த்துக்கலாம். இதுல எது கம்மியா இருக்கு? x² தான் கம்மியா இருக்கு. அப்ப x² வந்து வெளியே எடுத்துடலாமா? x² வெளியே எடுத்துட்டோம்னா மீதி இதுல இருந்து 4ல இருந்து 2 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? x2 தான் இருக்கும். ஓகே, 3x இருந்து 2x போயிடுச்சுன்னா அப்போ 1x தான் இருக்கும். அப்போ மைனஸ் 3x தான் இருக்கும். பிளஸ் 2x வெளியே போயிடுச்சுன்னா அப்போ பிளஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஓகே, இது பாத்தீங்கன்னா இது வந்து 2 வந்து டிவைட் பண்ணி பிடிக்கணும். இப்ப எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவையில பார்க்கலாம். பெருக்குனா வந்து 2 வரணும், கூட்டுனா வந்து மைனஸ் வந்து 3 சொல்லி வரணும். இப்ப எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓரன் 2 போடலாமா? ஓரன் 2 போடலாம். பாருங்க, இங்க மைனஸ் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2ன்னு வரும். ஓகேவா, ஓரன் 2 சொல்லிட்டு வரும். இதே இது -1 -2 கூட்டணும்னா -3 தான் ஆன்சர் வரும். இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, போடலாம். இந்த இடத்துல -3ங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்ப x2 மைனஸ் 1x சொல்லி வரும். ஓகே, அப்போ -2 இருக்கு இல்லையா, இங்க -2x பிளஸ் 2. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 1 இருக்கு இல்லையா, இந்த -1 -2 தான் இது வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. இங்க எக்ஸ் இருக்கனால நான் இங்கேயும் எக்ஸ் போட்டிருக்கேன், இங்கேயும் எக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா, இந்த 3 பிரிவா இருக்கிறது தான் நான் வந்து 2 பிரிச்சு வச்சிருக்கேன். ஓகே, இதுல பொதுவா இருக்கிறத வெளியே எடுத்துலாம். இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்ப ஒரு எக்ஸ் வெளியே எடுத்தீங்கன்னா மிச்சம் எக்ஸ் -1 சொல்லி இருக்கும். இதுலயும் -2 இருக்கு, இதுலயும் 2 இருக்கு. இது வந்து பிளஸ்ஸா இருக்கா? மைனஸ் இன்ட்டு மைனஸ், 2 மைனஸ் இருக்கு. இப்போ ஒரு மைனஸ் வெளியே எடுத்துடலாம். 2 இருக்கு, இப்போ ஒரு 2 வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் -1 சொல்லி இருக்கும். பாருங்க, இந்த ரெண்டுமே வந்து சேமா வந்ததான் நம்ம இங்க வந்து கண்டுபிடிச்சிருக்க வந்து கரெக்ட்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, இப்ப ரெண்டுக்கும் சேர்த்து எழுதலாம். அப்ப எக்ஸ் -2, இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவா 1 எழுதிக்கலாம். அப்ப எக்ஸ் -1. ஓகே, ஃபைனலா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து என்ன இது கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 60க்கு வந்து எல்சிஎம் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 × 2 × 5 × 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபைனலா இந்த இதுவும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இன்ட்டு x -2 இன்ட்டு x -1. பாருங்க, இதையும் விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து x² வெளியே எடுத்தோம் இல்லையா, அப்ப அதையும் எழுதிக்கணும். x². இதுதான் வந்து செகண்ட் ஒனுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சது இந்த இருக்கு. இப்ப இந்த ரெண்டுத்துக்குமே வந்து எல்சிஎம் வந்து எடுக்கணும். இதுல ரெண்டுத்துல வந்து எது பிக் நம்பரோ அது எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே, பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ், இங்க x³ இருக்கு, இங்க வந்து x² இருக்கு. நம்ம வந்து x² வந்து வெளியே, கியூப் வந்து வெளியேற்றலாம். பெரிய நம்பர் போட்டுக்கணும். ஓகே,
ஓகே, இங்க பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்னு இருக்கு, ரெண்டுமே பொதுவா இருக்கு. அப்ப இதே எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன்னு எழுதிக்கலாம். தென் பாருங்க, இங்க எக்ஸ் மைனஸ் டூ இருக்கு, இங்க எக்ஸ் மைனஸ் டூ எதுவுமே இல்ல, அப்ப இதையும் எழுதிக்கலாம், எக்ஸ் மைனஸ் டூ. ஓகே, இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்ப நம்பர்ஸ் வந்து பார்க்கணும். இங்க பாருங்க, இதுல ஒரு 5 இருக்குது, இங்கேயும் ஒரு 5 இருக்கு, அப்போ ஒரு 5 வரும். இங்க வந்து 2 3 இருக்கு, இங்க ஒரு 3 தான் இருக்கு, அப்ப 2 3 தான் வரும். 3 பவர் 2 வரும். பாருங்க, இங்க 2 எதுவுமே இல்ல, இங்க 2 2 2 இருக்கு, அப்ப 2 பவர் 2ன்னு சொல்லி வரும். இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். இங்க எப்படி கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 3 9, 2 × 2 4, அப்ப 36, 36 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 30க்கு 0 மிச்சம் 3, 15 1 18. அப்ப ஆன்சர் பாருங்க 180. இது அப்படி எழுதலாம், எக்ஸ் கியூப் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. இப்போ உங்களுக்கு வந்து ஃபைனலா இந்த ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ ஆன்சர் வந்து சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். கொஞ்சம் லென்த்தியா தான் தெரியும், ஒரு 2 தடவை பாருங்க, புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 425 4131 மற்றும் 255 முழுமையா வகுக்கும் மிகப்பெரிய எண் என்ன கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஆன்சர்ல இருந்து போகணும். அப்படி இல்லைன்னா வந்து ஹெச்சிஎஃப் பார்த்தா இது கூட ஆன்சர் வந்து கிடைச்சிடும். 425க்கும் 4131 255க்கும் வந்து ஹெச்சிஎஃப் வந்து பார்க்கணும். ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தா கிடைக்கும். 17 டேபிள்ல தான் இந்த மூணுமே வந்து வகுப்படும். சரி பார்ப்போம். 25 வந்து 17 டேபிளால டிவைட் பண்ணா கிடைக்கும். ஓகே, இது வந்து 2 டைம் போடலாமா? 2 டைம்னா எவ்வளவு வரும்? 34 வருமா? 34 வந்து கழிச்சு நம்ம சேர்த்து 12 8 வரும். 5 85 வந்து 5 டைம் இருக்குது பாருங்க. அப்போ வந்து 425 17 டேபிளால டிவைட் பண்ணா 25 கிடைக்குது. அதே மாதிரி 4131 வந்து 17 டேபிள்ல வந்து அடிக்கலாம். 41 பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் 34 11 வரும். 11 மிச்சம் வந்து 7 வரும். 73 4 டைம் பார்க்கலாமா? 4 டைம்னா 68ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, 13 மிச்சம் 5ன்னு வரும். இந்த 1 இறக்கலாம். 51 3 தடவை இருக்குது பாருங்க. அப்போ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 243. 255 பார்க்கலாம். 17 டேபிள்ல பார்த்தோம்னா 1 8 வரும். 85 5 தடவை இருக்கு. அப்ப பாருங்க 15 வருது. அப்ப இது இந்த 3 நம்பருமே 17ங்கிற ஒரு டேபிளாலதான் டிவைட் ஆகுது. அப்ப மிகப்பெரிய எண் என்னவாதான் இருக்கும்? 17 ஆப்ஷன் சியா தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் சம். 408 1190 1734 மற்றும் 2790 இவைகளின் HCF அதாவது மீப்போவா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் தனித்தனியாவே பார்த்துடலாம். 408 ஓகே, 2 டேபிள்ல பார்ப்போம். 24 மறுபடியும் வந்து 2 டேபிள்ல பார்ப்போம். 102 மறுபடியும் வந்து 2 டேபிள்ல பார்க்கலாம். 5 1 வரும். ஓகே, 3 டேபிள்ல பார்க்கலாம். 17 ஓகே. அப்புறம் 1190க்கு இதே மாதிரி பார்க்கலாம். 2 டேபிள்ல பார்க்கலாம். 5 9 5 வரும். 5 டேபிள்ல பார்க்கலாம். 1 1 9 7 டேபிள்ல பார்க்கலாம். 70 ஓகே. 1734க்கு அகைன் 2 டேபிளே பார்க்கலாம். 8 6 7 வரும். ஓகே, 3 டேபிள்ல
289 இது வரும். ஓகே, இது எந்த டேபிள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரெண்டும் 17 இருக்கு. மேபி 17 வர வந்து வாய்ப்பு இருக்கு. போட்டு பார்க்கலாம். 17 4 8 7 11 பாருங்க 17 கரெக்டா வருது. ஓகே, 17 வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 2890 போடலாம். 2 டேபிளே போட்டுக்கலாம். 1 4 4 5 வரும். ஓகே, 5 டேபிள்ல போடலாம். 2 8 9 சொல்லிட்டு வரும். ஓகே, மறுபடியும் இங்க பாருங்க 17 டேபிள் வருது. 17 அவங்க கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா HCF வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 408 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு இது எல்லாத்தையும் இந்த சைட்ல இருக்கிற இந்த எல்லா நம்பரையும் வந்து எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 இன்ட்டு 17. ஓகே, 1190 இதே மாதிரி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஓகே, 1734 இதே மாதிரி எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 17 சரி 7 இன்ட்டு 17. அடுத்து 2890 எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 5 இன்ட்டு 17 இன்ட்டு 17. ஓகே, பாருங்க HCF தான் கேட்டிருக்காங்க. HCFனா எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது. இங்க பாருங்க 2 எல்லாத்துக்கும் வந்து பொதுவா இருக்கு. அப்ப HCF ஈக்குவல் டு 2. வேற என்ன பொதுவா இருக்கு? 17 17 17 17. இங்க பாருங்க 17 வந்து நம்மளுக்கு வந்து பொதுவா இருக்கு. 17 பொதுவா இருக்கு பாருங்க. அப்ப 2 இன்ட்டு 17. அப்ப HCF ஈக்குவல் டு 34 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 34. இப்ப ஆன்சர் பி தான் வந்து நம்மளுக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். 6715 ஒரு மிகப்பெரிய எண்ணை கழிக்கும் போது கிடைக்கக்கூடிய எண் 12 18 21 மற்றும் 30 ஆகியவற்றால் மீதியின்றி வகுப்படுகிறது எனில் அந்த மிகப்பெரிய எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். ஓகே, அப்ப இப்ப வந்து 12 18 21 30 இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். இந்த எல்சிஎம் எடுத்த நம்பர் வந்து 6715 வந்து கழிச்சுட்டா நம்மளுக்கு அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே, 12 18 21 30 இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 2 டேபிள் எடுக்கலாம். 6 9 21 அப்படி வரும். 15 வரும். அகைன் வந்து 2 டேபிள் எடுக்கலாம். 3 9 21 15 அதே 15 தான் இருக்கும். ஓகே, அகைன் 3 டேபிள் எடுக்கலாம். 3 டேபிள் எடுத்தனா 1 3 7 5 வரும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். 4 9 4 9 36 36 into 75 15 18 10 இப்ப ஆன்சர் எல்சிஎம் எடுத்தனா 1260 தான் வந்து ஆன்சர். 1260 தான் வந்து எல்சிஎம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த எல்சிஎம் வந்து அவங்க கொடுத்துருக்கா 6715 இருந்து கழிச்சுட்டா நம்மளுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். மைனஸ் 1260 இதை கழிக்கலாம். 5 11 5 6ல இருந்து 2 போச்சுன்னா 4 6ல இருந்து 1 போச்சுன்னா மிச்சம் 5. இங்க பாருங்க ஆன்சர் பி. நம்மளுக்கு ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். செக் பண்ணிட்டு ஓகே, ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2.6 1.3 0.65க்கு விபோவா கேட்டிருக்காங்க. அதாவது ஹச்சிஎஃப் தான் வந்து கேட்டிருக்காங்க. HCF வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். 2.6 1.3 0.65 இதுல வந்து புள்ளிய வச்ச நம்பரா இருக்கு. அதுலயும் வந்து இந்த இது வந்து ஹையஸ்ட் வேல்யூவா இருக்கு. அதாவது 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால நம்மளால வந்து
HCF வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது ஹோல் நம்பரா மாத்தணும். அப்ப இதோட 100 மல்டிப்ளை பண்ணா இது என்ன நம்பரா மாறும்? ஃபுல் ஹோல் நம்பரா மாறிடுச்சு 65. அப்ப இங்க 100னா அப்ப மீதி எல்லாத்துக்குமே வந்து 100ஆல தான் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்ப இது என்ன மாறும்? 130 சொல்லிட்டு மாறும். இது வந்து 260ன்னு ஆகும். அப்ப இந்த 3 நம்பருக்கு தான் நம்ம வந்து HCF வந்து கண்டுபிடிக்கணும். 260, 130, 65. ஓகே 5 போடலாம். 5 போட்டோம்னா 52, 26, 13 சொல்லிட்டு வரும். ஓகே இது 13 டேபிளையும் வகுப்படும். 4, 2, 1. இதுக்கு மேல வந்து வகுப்படாது எதுவுமே. அப்போ உங்களுக்கு HCF என்னது? 5 × 13. இப்போ மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 5 மிச்சம் 1 அப்ப 6ன்னு சொல்லி வரும். 65 நம்ம இங்க பாருங்க நம்ம எத்தனையால மல்டிப்ளை பண்ணிருக்கோம்? 100ஆல வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப 2 ஸ்தானம் முன்னாடி வந்து புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சு உனக்கு ஆன்சர் என்னன்னா 0.65 தான் ஆன்சர். இங்க அப்படி எதுவுமே இல்ல. அப்போ வந்து ஆப்ஷன் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 0.65 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ABC ஆகியோர் ஒரே திசையில் தொடங்கி ஒரு வட்ட வடிவமான அரங்கத்தை ஒரு முறை சுற்றி வர ஏவிற்கு 252 வினாடிகளும், பிவிற்கு 308 வினாடிகளும், சிவிற்கு 198 வினாடிகளும் ஆய்ந்த நிலையில் இவர்கள் எந்த நேரத்தில் தொடங்கிய இடத்தில் சந்திப்பார்கள் சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி ஓகே நம்ம வந்து பார்க்கலாம். ஏக்கு பாத்தீங்கன்னா 252, பிக்கு பாத்தீங்கன்னா 308, சிக்கு 198. இப்ப இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எல்சிஎம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்துட்டாலும் அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? இப்ப 2 டேபிள்ல போடலாம். 1, 2, 6 வரும். 1, 5, 4, 9 சொல்லி வரும். ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க 99 இருக்கு, இங்க 154 இருக்கு. அப்ப 11 டேபிள் போடலாம். 126 அப்படி வரும். 14, 9 சொல்லி வரும். ஓகே 3 டேபிள் போடலாம். 3 டேபிள் போட்டோம்னா 42, 14 அப்படியே வரும். இங்க 3 வரும். அகைன் 3 டேபிள்ல வந்து போடலாம். 1, 4, 14, 1 வரும். மறுபடியும் 14 டேபிள்ல வந்து போடலாம். ஓகே இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 9, 9 2 18, 18ம் ஒரு 14 வந்து மல்டிப்ளை பண்ணலாம். 32க்கு 2 மிச்சம் 3, 7, 8, 1, 2, 15க்கு 5 மிச்சம் 1, 2. இது 11 டேபிள்ல போடலாம். இப்ப 252, 2, 7, 7, 2. ஓகே பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எல்சிஎம் என்னன்னு சொல்லி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2772 தான் எல்சிஎம். அவங்க ஆன்சர்ல இது வந்து வினாடியில இருக்கு. என்னவா இருக்கு? வினாடியில இருக்கு. அவங்க ஆன்சர் வந்து நிமிடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2772 வந்து 60ஆல டிவைட் பண்ணா நம்மளுக்கு வந்து வினாடி வந்து நிமிடமா வந்து மாறிடும். ஓகே அடி கொடுக்கலாம். 2 டேபிள் அடி கொடுப்பா 30. இது என்ன வரும்? 1, 3, 8, 6 வருமா? ஓகே மறுபடியும் 2 டேபிள்ல இது 15 வரும். மறுபடியும் இது அடி கொடுத்து என்ன வரும்? 6, 9, 3 சொல்லிட்டு வரும். ஓகே இது 3 டேபிள் அடி கொடுத்தா இது 5 வரும். இது பாத்தீங்கன்னா 2, 3, 1 சொல்லிட்டு வரும். ஓகே இதை வந்து 5 டேபிளே டைரக்டா அடி கொடுக்கலாம். 1, 5 is 5, 4, 6 புள்ளி வச்சு 0 சேர்த்தோம்னா 10, அப்ப 2ன்னு வரும். அப்ப 46 நிமிடம் 2 வினாடி. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். சரி ஓகே இங்க பாருங்க வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட்.
ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ மற்றும் ஏ பிளஸ் 2 இவற்றின் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1300 எனில் ஏ மற்றும் ஏ பிளஸ் 1 இவற்றின் எல்சிஎம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எழுதிக்கலாம். ஏ பிளஸ் 2 இவற்றோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 1300. கேட்டிருக்க கேள்வி ஏ பிளஸ் 1ஓட எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரி, ஓகே, உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஆல்ரெடி 1300 கொடுத்துட்டாங்க. ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஏவை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஒய்யை வந்து ஏ பிளஸ் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ வந்து ஏவோட வேல்யூ சப்போஸ் 1ன்னு இருந்துச்சுன்னா ஹச்சிஎஃப்பும் என்னவா இருக்கும், 1ஆ தான் இருக்கும். இப்ப இங்க பாருங்க, ஏவோட வேல்யூ நான் 1ன்னு போடுறேன். அப்ப இங்க 1ன்னா இங்க 1 கூட்டல் 2 3ன்னு வரும். இப்ப இது ஹச்சிஎஃப் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன வரும், 1 தான் வரும். அப்ப ஏவோட வேல்யூ 1ன்னா ஹச்சிஎஃப் ஓட வேல்யூ 1 தான் வரும். அப்ப ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு எல்சிஎம் 1300 இன்ட்டு ஹச்சிஎஃப் 1ன்னு சொல்லி வரும். இப்ப பாருங்க, ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 1300ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப இங்க பாருங்க, ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 1300ன்னு சொல்லிட்டு வரணும். அப்ப ஏவோட வேல்யூ இப்போ வந்து சப்போஸ் நம்ம 300ன்னு சொல்லி சரி 35ன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 37ன்னு சொல்லி வச்சுக்கலாமா? 37ன்னு சொல்லி வச்சீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1295ன்னு சொல்லிட்டு வரும். அப்ப நியரஸ்டா தான் வருது. அப்ப இதோட ஏவோட வேல்யூ அப்போ 1 இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி வச்சு பார்க்கலாம். இப்ப ஏவோட வேல்யூ 2ன்னு சொல்லி வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப ஹச்சிஎஃப் எவ்வளவு இருக்கும்? இப்ப இங்க பாருங்க, ஏவோட வேல்யூ இது 2ன்னு வச்சுக்கலாம், இங்கேயும் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ 2 கூட்டல் 2 4ன்னு வரும். அப்ப ஹச்சிஎஃப் என்னன்னு 2 தான் வரும். சரி, இப்போ ஓகே, ஃபார்முலா படி சப்ஸ்டிட் பண்ணலாம். x into y equal to LCM into HCF. சரி, ஓகே, x ஓட வேல்யூ a, y ஓட வேல்யூ a plus 2, HCF LCM என்ன கொடுத்துருக்கானா 1300, HCF நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ a plus 2 equal to இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும், 2600ன்னு சொல்லிட்டு வரும். இப்ப பாருங்க, எந்த ரெண்டு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணா 2600 வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஏவோட வேல்யூ வந்து 50ன்னு வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ 50ஓட ஸ்கொயர் என்ன ஒரு 2500ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ பக்கத்துல ஏதோ ஒரு நம்பரு, அப்போனா ஏவோட வேல்யூ 50 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50 இங்க இப்ப இது ஒரு 2 வச்சுக்கலாமா, 52. இப்ப 52ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0 10க்கு 0 0 25. இங்க பாருங்க வந்துருச்சு, 26,000 வந்துச்சு. அப்ப ஏவோட வேல்யூ 50, ஏ பிளஸ் 2ஓட வேல்யூ 52. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2600 கிடைக்கும். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏவோட வேல்யூ 50ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த வேல்யூ ஏவோட வேல்யூ 50 எடுத்துட்டு போய் அவங்க கேட்டிருக்க கொஸ்டின்ல போய் சப்ஸ்டிட் பண்ணும். அப்ப ஏ பிளஸ் 1 இது ரெண்டுத்தோட என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஏவோட வேல்யூ 50னா ஏ பிளஸ் 50 பிளஸ் 1 51ன்னு வரும். 51. இப்ப இதோட எல்சிஎம் என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து ஆட் நம்பர். அப்ப அது பகா எண்கள். அப்ப அதே எண்ணில தான் வந்து வகுப்படும். 50 51ன்னு சொல்லிட்டு வருது பகா எண் இல்ல, ரெண்டுமே வந்து தன்னாலதான் வகுப்படும். அப்ப 50னா 50ல வரும், இது 1 டைம் வரும். சாரி, இது வந்து 1 டைம் வரும், 1 டைம். இது வந்து 51 அப்படி வரும். மறுபடியும் 51 டேபிள்ல தான் அடி கொடுக்கணும். இப்ப 50 × 51 எவ்வளவுன்னு பார்க்கணும் நம்ம. அப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 5 25. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0. இப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 2550 தான் வந்து நம்மளுக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் சி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஆமா, ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இரு எண்கள் 15
11 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது. அவற்றின் மீப்போவா HCF வந்து கொடுத்திருக்காங்க. HCF பாத்தீங்கன்னா 13 எனில் அந்த எண்களை காண்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. அவங்க கொடுத்திருக்க அந்த விகிதத்தோட கொடுத்திருக்க அந்த HCF ஆல மல்டிப்ளை பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்ப 13 × 15 எவ்வளவு வரும்? 15 5 மிச்சம் 1 3 1 4 5 1 5 9 1. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பாத்தீங்கன்னா 195. செகண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 3 4 1. இப்ப 143 நம்மளுக்கு வந்துருச்சு ஆன்சர். அப்ப ஆன்சர் B தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஈஸி. அவங்க கொடுத்திருக்க விகிதத்தோட HCF வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஆன்சர் B தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் சம். 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீப்போக்கா மற்றும் மீச்சிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னா, மீப்போக்கா HCF, மீச்சிமா வந்து LCM. ஓகே, கரெக்டா கொஸ்டின் வந்து பாத்துக்கணும். ஓகே, 18க்கும் 30க்கும் HCF வந்து பார்க்கலாம். 3 டேபிள் அடிக்கலாம். 6 10 சொல்லி வரும். அகைன் 2 டேபிள் அடிக்கலாம். 3 5 வரும். HCF என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. HCF நம்ம வந்து 6ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து LCM கண்டுபிடிக்கணும். LCM கண்டுபிடினா கீழே உள்ளே சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 15 6னா 30 0 மிச்சம் 3 90. அப்ப LCM இப்ப என்னன்னு வருது? 90ன்னு சொல்லிட்டு வருது. ஃபர்ஸ்ட் வந்து HCF தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 6 LCM ஓட வேல்யூ 90. இப்போ வந்து 3 டேபிள்ல வந்து ரெண்டுமே அடி போகும். அடி கொடுத்தோம்னா என்ன வரும்? 2 13 வரும். மறுபடியும் இதை 2 டேபிள் அடி கொடுத்துட்டோம். 1 15ன்னு சொல்லி வரும். நம்ம விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப ஆன்சர் 1 15 A தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லாஸ்ட் சம்மு. இரு எண்கள் 2:3 என்ற விகிதத்தில் காணப்படுகின்றன. அவைகளின் மீப்போவா 15 எனில் அவ்வெண்களை காண்க அப்படின்னு இருக்காங்க. 2 எண்ணோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2x 3x சொல்லி கொடுத்துட்டாங்க. அதோட HCF என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 15ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த நம்பரோட HCF மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். 30 3 × 15. அப்ப நம்மளுக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும்? 45ன்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னது? 3, 45. நம்ம ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஆன்சர் வந்து விகிதம் வந்து ஆன்சர். ஓகே, இப்ப இது வரைக்கும் வந்து LCMல வந்து ஒரு 15 சம் வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 14 சம் இருக்கு. ஓகே, அது வந்து பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.